இஸ்லாம் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை இங்கே நான் பேச விரும்புகிறோம். அறியாமையை விட ஆபத்தானது அரைகுறையாக அறிவது. அறியாமையை விட இருந்தலாம் இல்லையா? இந்த அரைகுறை ஞானம் இருக்கிறதே, இது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இன்றைக்கு சமுதாயத்திலே அதுதான் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார், இந்தியாவில் இந்து முஸ்லிம் மோதல்களுக்கான காரணங்களில் முக்கியமானது ஒருவரை பற்றி மற்றவர் மிக குறைவாக அறிந்திருப்பது. நாம் மிக அருகில் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் வெவ்வேறு உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான ஒட்டாமல் விலகி நிற்கின்ற மனப்பான்மை கடந்த காலத்திலும் பல பாதிப்புகளை உண்டாக்கியுள்ளது. வருங்காலமும் மோசமாக இருக்கும் என்பதற்காக அது கட்டியம் கூறுகிறது. மற்றவர்களது கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், நடைமுறைகளை பரிவுடன் புரிந்து கொள்வதன் மூலமே அமைதிக்கான சூழலையும் நம்பிக்கையும் உருவாக்க முடியும் என்று சொல்கிறார். ஆக நாம் மிக அருகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை பற்றி ஒருவர் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மோதல்களுக்கான காரணம் இதுதான் என்று ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். இதே கருத்தையை பொதுவுடைமை சிந்தனையாளரான M.N. ராய் சொல்லுகிற போது, a better knowledge and more objective understanding of the history of Islam and the part of Muslims as well as non-Muslims might have prevented much of the later tragic developments and human suffering. இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய வரலாற்றை பற்றியும் தெளிவான புரிதல் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இருந்திருக்குமே, ஆனால் பிற்காலத்தில் நடைபெற்ற பல துயர சம்பவங்கள் நடைபெறாமலே போயிருக்கும் என்று சொல்கிறார். ஒரு சொல்றது நல்லா கவனிக்கணும், முஸ்லிம்களுக்கும் தெரியாது என்றார். இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய வரலாறை பற்றியும் முஸ்லிம்களுக்கு கூட சரியா தெரியாது என்று சொல்கிறார். இது உண்மையான ஒரு கருத்து. அதை பற்றி பின்னாலே நாம் பேசப் போகிறோம். ஆக இந்த அறியாமையும் புரியாமையும் தான் மோதல்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதிலும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஓரளவுக்கு பெரும்பான்மை சமுதாய மக்களை பற்றி சிறுபான்மை மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பெரும்பான்மை மதத்தை பற்றி சிறுபான்மை மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். காரணம், பள்ளிக்கூடங்களிலே பாடப்புத்தகங்களிலே படிக்கிறார்கள், ஊடகங்களிலே பார்க்கிறார்கள், செய்தித்தாள்களில் படிக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையிலே பெரும்பான்மை சமுதாயத்தை பற்றி சிறுபான்மை மக்களுக்கு அறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய மதத்தை பற்றி, அவருடைய பிரச்சனைகளை பற்றி அறிவதற்கான வாய்ப்பு பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது. அது பற்றிய செய்திகள் அதிகமாக வருவதில்லை. தொலைக்காட்சி எடுத்துக்கொள்ளுங்கள். சிறுபான்மை மக்களுடைய மதம் சம்பந்தமான நிகழ்ச்சி எப்போது வரும்? ஒரு ஈது பண்டிகையிலே வரும், அல்லது ஒரு சீரத்து நபி, மீலாது நபி அன்றைக்கு வரும். ஆனால் பெரும்பான்மை சமுதாய மக்கள் நிகழ்ச்சிகள் அன்றாடம் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே குறிப்பாக பெரும்பான்மை மக்களுக்கு தான் சிறுபான்மை மக்களை பற்றி அதிகமாக தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதாக அவற்றை போக்குகின்ற முறையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். அடிப்படை கோட்பாடுகளே தவறாக புரியப்பட்டிருக்கிறது. ஒரு பிரபல இஸ்லாமிய அறிஞர் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். முதல் வகுப்பிலே அருகிலே ஒரு IAS அதிகாரி அங்கே உட்கார்ந்திருந்தார். இவர் தொழுகைக்கான நேரம் வந்த பிறகு தொழுகையை முடித்தார். அப்போது அவர் கேட்டார், அந்த IAS அதிகாரி, ஐயா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னீங்களா, அக்பர் பாட்ஷாவை தான் நீங்க வணங்குறீங்களான்னு கேட்டார். நீங்க அக்பர் பாட்ஷாவை தான் வணங்குறீங்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஆக ஒரு IAS அதிகாரிக்கு அக்பர் என்றால் என்ன, யார் என்ற விஷயம் அவருக்கே கூட தெரியவில்லை. முஸ்லிம்களிலே பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் முகமதைத்தான் வழிபடுகிறார்கள், முகமது நபியைத்தான் வழிபடுகிறார்கள் என்று பலர் கருத்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே இந்து பத்திரிகையிலே ஒரு கார்ட்டூன், பெருமானாரை பற்றிய ஒரு கார்ட்டூன் வந்தது. அது சர்ச்சைக்குரியதாகியது. அது சம்பந்தமாக பேசுவதற்காக இந்து அலுவலகத்திற்கு நாங்கள் சென்று அந்த கார்ட்டூனை போட்ட கேசவ என்பவரிடத்திலே பேசுகிற போது அவர் சொன்னார், ஐயா எங்களுக்கு தெரியாது, எங்கள் இறைவனுக்கு மட்டும்தான் உருவம் கற்பிப்பதில்லை, முகமதை படம் போடுவதிலே ஒரு பெரிய தவறும் இல்லை என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரியாது, முகமதுக்கும் நீங்கள் உருவம் கற்பிப்பதில்லை செய்தி எங்களுக்கு தெரியாது, ஆகவே தெரியாமல் நடந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சி என்று வருத்தப்பட்டார். இது போன்ற ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும். மேல்நாட்டில் இருப்பவர்கள் மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்தை பற்றி என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் இஸ் ஆன்டி கிரைஸ்ட், இஸ்லாம் ஜீசஸுக்கு எதிரான ஒரு மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமாள் ஜீசஸை பற்றி எத்தனை வசனங்கள் குர்ஆனில் இருக்கின்றன? அவருடைய தாயார் மரியத்தை பற்றி ஒரு சாப்டர், ஒரு அதிகாரமே குர்ஆனில் இருக்கிறது. பைபிளில் விட அதிகாரம் கிடையாது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆக இது போன்ற பல செய்திகளை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இன்னும் பல வகையான தவறான புரிதல்கள், இஸ்லாம் வாழ்முனையில் பரப்பப்பட்டது, இஸ்லாம் பயங்கரவாதத்தோடு தொடர்புடையது, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்றெல்லாம் பல்வேறு வகையான கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது இதற்கான காரணங்கள் என்ன, இவற்றை எந்த வகையிலே நாம் போக்கலாம் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இந்த தவறான கருத்துக்கள் முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே உருவாவதற்காக 3 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரணம், முஸ்லிம்களே காரணம். இஸ்லாத்தை தவறாக இவர்கள் பின்பற்றுவதுதான் காரணம். மிஸ் ரெப்ரசன்டேஷன், they are misrepresenting Islam. இன்றைக்கு இந்த தீவிரவாதத்தை எடுத்துக்கொள்வோம். தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? அப்பாவி மக்களை கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? பெண்களை கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? ரயிலை கொண்டு வைப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? இப்படி செய்கிற போது இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு இணைத்து பேசினால் அதிலே நாம் குறை சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், குறை சொல்ல முடியுமா? ஆக பல விஷயங்களிலே முஸ்லிம்கள் உடைய தவறான அணுகுமுறை தான் இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை தேடிக்கொண்டிருக்கிறது. யூசுப் இஸ்லாம் என்ற இஸ்லாத்திற்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், கேட் ஸ்டீவன்ஸ் என்ற பிரபலமான பாடகராக இருந்தவர். அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது.
ஐயா இஸ்லாத்தை பற்றி இப்படி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்கிறார்களே, இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டபோது அவர் சொன்னார், பிரச்சாரம் செய்வதனால் மட்டும் யாரும் நம்பி வருவதில்லை, பிரச்சாரம் செய்வது போலவே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் இருந்தால் நம்பி விடுவார்கள். எதை பிரச்சாரம் செய்கிறார்களோ அது போன்றே முஸ்லிம்கள் நடந்து கொண்டால் மக்கள் நம்புவார்கள். அப்படி இல்லை என்றால் கொஞ்ச காலத்துக்கு நம்புவார்கள், பின்னர் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆக இஸ்லாத்தில் பயங்கரவாதம் உள்ளது என்று எதிரிகள் பிரச்சாரம் செய்கிறார்கள், முஸ்லிம்களும் அதை செய்கிற போது அவர் நம்புவதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆகவே முஸ்லிம்கள் செய்கின்ற பல தவறுகள் தான் இதற்கு காரணம். பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பிரச்சாரம் செய்வதாக வருத்தப்படுகிறோம். ஒரே மூச்சிலே 3 தலாக்கு சொல்லி பெண்களை நடுரோட்டில் நிறுத்துவதில்லையா? நாம் இஸ்லாம் இப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறதா? ஒரே மூச்சிலே தலாக்கு சொல்ல சொல்லி இப்படித்தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததா? எஸ்எம்எஸ்லையும் டெலிபோனிலையும் டெலிகிராமிலையும் தலாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லுகிற போது மாற்று சமுதாய மக்கள் இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்ற கருத்தை எப்படி மறுக்க முடியும் நம்மாலே? சொல்லுங்கள். ஆக இஸ்லாத்திற்கு மாற்றமாக நாம் நடக்கின்ற காரணத்தினாலே தான் இத்தகைய குற்றச்சாட்டுகள் நம் மீது வந்து சேர்கின்றன. இந்த இம்ரானா விவகாரம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமாக நாம் நடந்து கொண்டோம் என்பது. மாமனார் மருமகளை கற்பழிக்கிறார், நம்ம ஆளுகள் தீர்ப்பு சொல்றாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கணும் சொல்லி. மாமனார் மருமகளை கல்யாணம் முடித்துக் கொள்ள வேண்டும், கணவனிடம் இருந்து பிரிந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்கிறார்கள். குற்றவாளிக்கு பரிசு கொடுக்கிறார்கள் இவர்கள், குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக. ஆக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிற போதுதான் இத்தகைய கெட்ட பெயர் நமக்கு உருவாகிறது என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நாம் சில வேளையில் அப்படித்தான் நடந்து கொள்கிறோம். தஸ்லீமா நஸ்ரீன், சல்மான் ருஷ்டி போன்ற விவகாரங்களிலே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதை அறிவுபூர்வமாக நாம் எதிர்கொள்ளலாம். அதற்காக நாம் வன்முறைகளில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா மீது பூச்சாடியை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை தொலைக்காட்சியை காட்டுகின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மாவை அறிவுபூர்வமாகவே சந்தித்து அந்த அம்மாவை முறியடிக்க முடியும் நம்மாலே. அந்த காரியத்தை செய்யாமல் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு சில காரியங்களை செய்வதனால் என்ன நிலை உருவாகிறது? முஸ்லிம்கள் தங்களது மதத்தை விமர்சிப்பதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படியால் என்ன அர்த்தமாகிறது? இஸ்லாம் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பலவீனமான மார்க்கம் என்பதால் ஆகிவிடுகிறது. அவ்வளவு பலவீனமான மார்க்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தஸ்லீமா நஸ்ரீனும் ருஷ்டியும் தாக்கிவிட்டதனால் இஸ்லாம் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பலவீனமான மார்க்கத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் தாக்கியதனால் இஸ்லாம் என்ன அழிந்து போகுமா என்ன? இப்படி பல காரியங்களை நாம் செய்கின்ற காரணத்தினாலே தான் இந்த கெட்ட பெயர்கள் நமக்கு உருவாகின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தவறான சிந்தனை உருவானதற்கான முதல் காரணம் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பை முஸ்லிம்ஸ். இதற்கு என்ன காரணம் என்றால், ஏன் இந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் வந்தது என்று சொன்னால், முஸ்லிம்களே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். முஸ்லிம்களே இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினாலே தான் பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கு தெரியாது. பெண்களை பள்ளிவாயிலுக்கு வராதே என்று சொல்லுகிறோம். இஸ்லாத்திலே எங்கே சொல்லியிருக்கு சொல்லுங்க பாப்போம். எங்க சொல்லியிருக்கு? இஸ்லாத்தில் சொல்லியிருக்கா? பெண்களை படிக்க விடாமல் தடுக்கிறோம், இஸ்லாத்தில் அப்படி சொல்லியிருக்கிறதா? ஆக இஸ்லாம் சொல்லாததை எல்லாம் நாம் செய்கின்ற காரணத்தினால், இஸ்லாத்தை சரியான கண்ணோட்டத்திலே நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஏற்பட்டதனுடைய விளைவுதான் இதனை என்பதையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதல் காரணம் முஸ்லிம்கள். இரண்டாவது மிஸ்இன்ஃபர்மேஷன். இஸ்லாத்தை பற்றிய தவறான செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. மிஸ்இன்ஃபர்மேஷன். அதற்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று இக்னரன்ஸ், அறியாமை. பல பேருக்கு தெரியாது, இஸ்லாத்தை பற்றி தெரியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இந்து பத்திரிகைகள் விவகாரம். அவரை சென்று சந்திக்கிற போது அந்த கார்ட்டூன் போட்ட அந்த கேஷவ் சொன்ன, ஐயா தெரியாது எங்களுக்கு, முகமது நபியை உருவகப்படுத்த கூடாது என்ற செய்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆளுக்கு அதை கூட கேட்காம அதுக்கு மேலே பஸ் எல்லாம் எரிச்சு முடிச்சாங்க, கலாட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க பல ஊர்களில். முதலாவது ஒரு தவறு செய்தால் அவரை சந்தித்து அவரிடத்திலே பேச வேண்டும். ஏன் இந்த தவறு நடந்தது? உணர்ச்சி வசப்படக்கூடாது. உடனே தெருவுக்கு இறங்கிறது. நாங்கள் அவரை சென்று சந்தித்தோம், பேசினோம். அடுத்த நாளே இந்து பத்திரிகையிலே மன்னிப்பு செய்தி போட்டார்கள். அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்தோம், நீதிமன்ற நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொண்டு வந்து அவரையும் பேச வைத்தோம். இப்போது அவர் நண்பராக இருக்கிறார். ஆக அறியாமை ஒரு முக்கியமான ஒரு காரணம். பல சகோதரர்களுக்கு அந்த செய்தி தெரியாது. இரண்டாவது ஒரு கெட்ட நோக்கமும் இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய ஒரு துவேஷ மனப்பான்மை, இஸ்லாத்தை பற்றிய ஒரு அச்ச உணர்வு, இதன் காரணமாகவும் இந்த செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. இதனை ஆரம்பித்து வைத்தவர்கள் மேலை நாட்டவர்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு கோபம் இருந்தது. என்ன கோபம் என்றால், இஸ்லாத்தினுடைய வேகமான வளர்ச்சி. ஏனென்றால் இஸ்லாம் அது பெருமானார் புதுப்பித்த 100 ஆண்டுகளுக்குள் உலகத்தில் 3 பகுதியை தன்வசம் அது எடுத்துக்கொண்டு, அன்றைக்கு மிக அதிகமாக பின்பற்றப்பட்ட கிறிஸ்தவ பகுதிகள் எல்லாம் சிரியா, பாலஸ்தீன், ஜோர்டான் போன்ற பல்வேறு பகுதிகள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்ட அத்தனை பகுதிகளையும் தன்பக்கமாக இஸ்லாம் எடுத்துக்கொண்டது. ஆகவே அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது. இந்த போக்கிலே போனால் கிறிஸ்தவமே அழிந்துவிடும், மேற்கத்திய கலாச்சாரம் அழிந்துவிடும், இஸ்லாத்தின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றிய கெட்ட செய்திகளை மிக திட்டமிட்டு பரப்பினார். அதற்காகவே சிலுவை யுத்தங்கள் நடைபெற்றன. அவருடைய விருப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், முதல் உலக மகாயுத்தத்திலே அந்த அலன்பி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல் சொன்னான், குருசேட்ஸ் have come to an end. இப்பதான் வருது சிலுவை யுத்தங்கள், இப்போதுதான் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று சொன்னான். நாங்கள் இஸ்லாத்திற்கு தொடுத்த போர் இப்போதுதான் முடிவடைகிறது என்று சொன்னான். அந்த அளவுக்கு மிக வெறுப்பும் துவேஷமும் கொண்டிருந்தார்கள். கிளாட்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பிரதமர் பாராளுமன்றத்திலே குர்ஆனை கையிலே தூக்கி கொண்டு சொன்னார், so long as Egyptians have got their book with them, we will never be able to
enjoy quiet or peace in that land. எவ்வளவு காலத்திற்கு குர்ஆனை இந்த எகிப்தியர்கள் தங்கள் கரங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுவரை நமக்கு அமைதி என்பதே கிடையாது என்று சொன்னார். அந்த அளவுக்கு துவேஷம், வெறுப்பு மனப்பான்மை இவையெல்லாம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்வதற்கான முக்கியமான காரணங்கள். அத்தோடு அவர்களுக்கு ஒரு இருமாப்பு. என்ன இருமாப்பு என்றால், உலகத்தினுடைய நாகரீகத்தினுடைய முன்னோடிகள் நாங்கள் தான், விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவர்களே நாங்கள் தான், நாங்கள் தான் அறிவுக்கு தலைவாசலே நாங்கள் தான். சார்ல்ஸ் டார்வின் போன்றவர்கள் இதை தடுமாறினார்கள். சார்ல்ஸ் டார்வின் சோசியல் எவல்யூஷன் என்ற கருத்திலே சொல்லுகிறது சொல்வார், வெள்ளையர்கள் அறிவிலே உயர்ந்தவர்கள், பரிணாம வளர்ச்சியினுடைய ஆரம்பத்திலே வந்தவர்கள் கருப்பர்கள், பரிணாம வளர்ச்சியுடைய ஆரம்பத்திலே வந்தவர்கள் கருப்பர்கள், அவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள், பரிணாம வளர்ச்சியுடைய பிற்பகுதியிலே வந்தவர்கள் வெள்ளையர்கள், ஆகவே அவர்கள் அறிவிலே கூடியவர்கள் என்ற இந்த இருமாப்பு அவர்களுக்கு இருந்தது. இஸ்லாம் இதனை தகர்த்தது. ஏனென்றால் இஸ்லாம் வந்த பிறகுதான் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக உலகத்திலே முன்னேறி என்பதனையும், கிபி 8ஆம் நூற்றாண்டு வந்து 12ஆம் நூற்றாண்டு வரை வந்து விஞ்ஞானிகள் அனைவரும் முஸ்லிம்களாக இருந்தால் என்பதனையும் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆகவே இந்த செய்தியை திட்டமிட்டு மறைத்தார்கள். ஆகவே இஸ்லாத்திற்கு நல்ல பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்ய முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து அவருடைய இன்னொரு நோக்கம் என்னவென்று சொன்னால், மேற்கத்திய கலாச்சாரம் அவர்கள் காலனி ஆதிக்க நாடுகளிலே பரவ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களே நம்பிக்கை இழக்க செய்யவில்லை. இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களே நம்பிக்கை, இது ஒண்ணுக்கு இல்லாத மார்க்கம், இது முன்னேறாத மார்க்கம், இது 10ஆம் பஸ்லி மார்க்கம், இது பின்னுக்கு தள்ளுகிற மார்க்கம், இது அறிவுபூர்வம் இல்லாத மார்க்கம் என்ற நம்பிக்கையை முஸ்லிம்கள் மத்தியே ஏற்படுத்துவது அவருடைய நோக்கம். பல முஸ்லிம்கள் அதற்கு பலியாகியும் போனார்கள். மாடர்னிஸ்ட், செக்குலரிஸ்ட் என்று அழைக்கப்படுவதெல்லாம் இஸ்லாத்தை நாம் வெறும் வழிபாட்டோடு வைத்துக் கொள்வோம், அதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம், இஸ்லாத்தை வேற விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வர வேண்டாம், செக்குலரிசம் என்ற பெயரிலே நாம் இஸ்லாத்தை அரசியல் பொருளாதார விஷயங்களில் ஒதுக்கி வைத்துக்கொள்வோம், எது தொழுதான் நோய் பிடிச்சோம் அதோடு இஸ்லாத்தை எடுத்துக் கொள்வோம் என்று பேசுகிற இந்த நவீனத்துவாதிகள் உருவாக்க விரும்பினார்கள், உருவாக்கினார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த முஸ்லிம் நாடுகளில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாமிய ஹுஸ்னி முபாரக்கும் மற்றவர்களும் இது போன்ற சிந்தனை உடையவர்கள் தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல காரணங்களுக்காக இஸ்லாத்தின் மீது கொண்ட அச்சம், இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பு, அவருடைய இருமாப்பு, முஸ்லிம்களை நம்பிக்கை இழக்க செய்தல் என்ற பல்வேறு காரணங்களுக்காக இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரணம் உண்டு, பொதுவாகவே அவர்களுக்கு மதங்கள் மீது வெறுப்பு உண்டு, மதங்கள் மீது வெறுப்பு உண்டு. மேற்கத்திய கலாச்சாரம் காரணம், அதற்கு அவர்களுக்கு மிக கசப்பான அனுபவங்கள் உண்டு. ஏனென்றால் மதவாதிகள் செய்த கொடுமைகள், மதவாதிகள் மதத்தின் பேராலே விஞ்ஞானிகளை உயிரோடு கொளுத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். மத தலைவர்கள், நிலப்பிரபுக்கள், ஆட்சியாளர்கள் 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள். நிலப்பிரபுக்கள், feudal lords, நிலப்பிரபுக்கள், மத தலைவர்கள், ஆட்சியாளர் 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைத்துக் கொண்டு மக்களை நசுக்கி, வரிகளை பிடுங்கி, விஞ்ஞானிகளை உயிரோடு கொளுத்தி பல்வேறு கொடுமைகளை செய்த காரணத்தினால் இந்த மதமே முன்னேற்றத்திற்கு விட்டுக்கட்டை. ஆகவே மதம் என்பது வழிபாட்டு தளத்தோடு முடிந்துவிட வேண்டும். Give unto Caesar things that are Caesars, give unto God things that are God's. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துருங்க, சீசருக்குரியதை சீசருக்கு கொடுத்துருங்க. சீசர்னா ஆட்சியாளர், ஆட்சியாளர் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆட்சியாளர் என்ன சொல்கிறாரோ அதுவே நடந்து கொள்ளுங்கள், மத சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கடவுள் என்ன சொல்றாரோ அதுவே நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் சொன்னார்கள். இதுவும் இந்த வெறுப்புக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மேற்கத்தியர்கள் உண்டாக்கி இந்த அச்சம், இந்த பயத்தின் காரணமாக இந்த தவறான சிந்தனைகள் உருவாக்கப்படும். நமது நாட்டிலும் அந்த நிலைதான் நீடித்தது. அந்த வெள்ளைக்காரர்கள் விட்டு சென்ற அந்த வேலையை இங்குள்ள வகுப்புவாதிகள் இங்கு வந்து வெள்ளைக்காரர்கள் தோல்வி வைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கொள்கை டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாள் என்ற சூழ்ச்சியின் அடிப்படையில் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த காலத்தை பற்றியும் தவறான செய்திகளை பரப்பி 2 சமுதாயங்களை பிளந்தால்தான் இந்த நாட்டிலே ஆட்சி புரிய முடியும் என்ற அடிப்படையில் பல செய்திகளை அவர்கள் தவறாக எழுதி வைத்துவிட்டு போனார்கள். அது இன்று வரை நீடித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அவங்க போனதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும், முடியல. காரணம், இந்த நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகளுக்கு வகுப்புவாதம் வளர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீதான துவேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்திற்கு எதிரான துவேஷம் இல்லை என்றால் இந்த நாட்டில் வகுப்புவாதமே இல்லை. வகுப்புவாதம், பாசிசம் என்பது முடிவுக்கு வந்துள்ளது. ஆகவே அதற்காக அவர்கள் தொடர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக இன்னொரு காரணம், இஸ்லாம் இந்த மண்ணிலே வளர்ந்தால் ஆதிக்க சக்திகளுக்கு இடம் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாம் ஆதிக்க சக்திகளுக்கு எதிரானது, ஆரிய சக்திகளுக்கு இஸ்லாம் எதிரானது. பெரியார் அவர்கள் மிக தெளிவாக இந்த கருத்தை சொல்கிறார். ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க? இந்த நாட்டிலே உள்ள ஆதிக்க சக்திகள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அவர் சொல்கிறார். இஸ்லாம் மதத்தை எல்லா மக்களும் அனுசரித்தால் பிராமண என்ற ஜாதியோ சமுதாயமோ இராது. இஸ்லாம் வந்துட்டா பிராமண சமுதாயமோ ஒரு சமுதாயமோ இருக்காது. பல கடவுள்களும் விக்கிரக கடவுளும் இருக்க மாட்டா. இந்த விக்கிரக கடவுளுக்கு படைக்கும் பொருள் வருவாயும் நின்று போகும். இதனாலேயே இஸ்லாம் ஆரியரால் வெறுக்கப்படுகிறது. வெகு காலமாய் வெறுக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் மீது பல பழிகள் சுமத்தி மக்களுக்குள் வெறுப்புணர்ச்சி உண்டாக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்தபடி இஸ்லாம் மதம் வெறுக்கப்படுவதனால் இஸ்லாமியரும் ஆரியரால் வெறுக்கப்பட்டு வருகிறார்கள். ஆக இஸ்லாம் வெறுக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் வளர்ந்தால் பிராமணியின் ஒழியும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இப்படி பல காரணங்களுக்காக இஸ்லாம் வெறுக்கப்படுகிறது என்பதனையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 2வது காரணம் என்னவென்று சொன்னால்,
நம்முடைய மிஸ் ரெப்ரசன்டேஷன், இரண்டாவது மிஸ் இன்ஃபர்மேஷன், தவறான செய்திகளை திட்டமிட்டு பரப்புதல் என்பது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், இஸ்லாத்தை பற்றிய தவறான செய்திகள் உருவாவதற்கு இன்னும் மூன்றாவது காரணம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லவே இல்லை. இஸ்லாத்தை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லவே முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தவறான செய்திகள் ஒரு புறம் ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எதிரிகள், பிள்ளையர்கள், பின்னர் வந்து பாசிஸ்டுகள், அவரிடத்தில் இருக்கிற எல்லா வகையான ஊடகங்களை பயன்படுத்தி, புத்தகங்களை பயன்படுத்தி, பிரச்சாரத்தை பயன்படுத்தி தவறான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சரியான செய்தியை முஸ்லிம்கள் எங்கே சொன்னார்கள்? இஸ்லாத்தை தாக்குகின்ற போது கோபப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள், தெருவுக்கு வந்தார்கள், போராடினார்கள். தவிர அதற்கு மாற்று கருத்தை எங்கே சொன்னார்கள்? சொல்லாத போது அந்த மக்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தை தானே ஏற்றுக்கொள்வார்கள். ஆக இஸ்லாம் சொன்ன இந்த தாவா என்று சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பணியை, தப்லீக் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சார பணியை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து வைக்காத காரணத்தினால் இந்த நிலை உருவாகி இருக்கிறது. ஆக அதற்காக நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது. நாம் தான் அதற்கு காரணம் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக இந்த மானுட வசந்தம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் நடத்தி வருகிறோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நம்மிடத்திலே வந்து சந்தித்து சொல்லுகிற செய்தி என்ன? எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து இஸ்லாத்தின் மீது இருந்த வெறுப்பும் முஸ்லீம்கள் மீது இருந்த வெறுப்பும் குறைந்து விட்டது. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் இருந்த வெறுப்பு எங்களுக்கு குறைந்து விட்டது. பல ஐயங்கள் அகன்று விட்டன. முன்னால மாதிரி நாங்கள் இல்லை, இப்போ நிறைய மாறிட்டோம் என்று பலர் நேரடியாகவே வெளிப்படையாக ஒரு இடத்திலே வந்து சொல்வதை நம்மால் கேட்க முடியும். ஆக 8 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பணியை நாம் செய்யவில்லையே. ஒவ்வொரு மஹல்லாவிலும் செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த பணியை செய்திருக்க வேண்டும் அல்லவா? முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்ற செய்தியை சொல்லியிருந்தால் இந்த நிலை உருவாகி இருக்காது. ஆக இந்த கடமையை முஸ்லிம்கள் தவற விட்டுவிட்டனர். அதனுடைய விளைவைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு 3 காரணங்கள். ஒன்று, மிஸ் ரெப்ரசன்டேஷன், முஸ்லிம்களே இஸ்லாத்தை தவறாக பின்பற்றுதல், இது முதல் காரணம். இரண்டாவதாக மிஸ் இன்ஃபர்மேஷன், இஸ்லாத்தை பற்றிய தவறான செய்திகளை திட்டமிட்டு பரப்புதல். மூன்றாவதாக முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லாமல் இருந்தது என்ற இந்த 3 காரணங்கள் தான். ஆக இந்த 3ஐயும் களைவதற்கான வழிகளை பற்றி நாம் சிந்திக்கிற போது, முதலாவதாக முதல் காரணம் மிஸ் ரெப்ரசன்டேஷன் என்று சொன்னேன். தவறாக இஸ்லாத்தை பின்பற்ற இந்த நிலையை முஸ்லிம்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்ய, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யாதீங்க. குருவை மிஞ்சிய சிஷியர்களாக ஆகாதீர்கள். இல்லையா? இஸ்லாம் பெண்களுக்கு என்ன கொடுத்திருக்கோ அந்த உரிமையை கொடுங்க. நீங்க யார் மறுக்கிறதுக்கு? பெருமானார் காலத்திலேயே பெண்கள் பள்ளிவாயிலுக்கு வர முடிந்தது என்றால் இப்போது ஏன் மறுக்கிறீர்கள்? அதை உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் வேண்டும் என்றால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆண்களும் பெண்களும் கலந்து விடாமல் ஒருவர் பார்த்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு வரவே கூடாது என்று சொல்வது, ஒரே மூச்சிலே 3 தலாக்கை சொல்வது, இப்படி வகையான காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இது சரிதானா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தீவிரவாதமான காரியங்களில் ஈடுபடுவது இவற்றையெல்லாம் முஸ்லிம்கள் முதலாவதாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தாத வரை நீங்கள் எவ்வளவுதான் வாய்களிலே பிரச்சாரம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். இல்லையா? ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வாய்ஸ் என்று சொல்வாங்க இல்லையா? அது செயல்கள் தான் பேசும், வார்த்தைகள் ஒன்று பேசாது, செயல்கள் தான் பேசும். ஆக உங்கள் செயல்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை முஸ்லிம்களே சில ஒரு தரப்பினர் தவறு செய்தால் அதை தவறு என்று கண்டிக்க வேண்டும். பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் இதுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் சில முஸ்லிம் அல்லாத புரிந்து கொள்வார்கள், எல்லா முஸ்லிம்களும் இதனை ஆதரிக்கவில்லை என்பதையாவது புரிந்து கொள்வார்கள். ஆக மௌனமாக இருக்கக்கூடாது. தவறான காரியங்களை செய்கிற போது துணிந்து தைரியமாக கண்டிக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் நம்மவர்களே இருந்தாலும் அதனை கண்டிக்கின்ற துணிவு நமக்கு வேண்டும். அதற்காக நமக்கு எவ்வளவு பட்டப்பேர்களை சூட்டினாலும் சரி, துரோகி என்று சொன்னாலும் சரி, காட்டிக் கொடுப்போம் என்று சொன்னாலும் சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. யார் செய்தாலும் கண்டித்தாக வேண்டும். அப்படி கண்டிக்காதிருப்பதை நபிகள் நாயகம் அவர்கள் இனவெறி என்று சொன்னார். அசபியா என்று சொன்னார். அசபியா என்றால் தனது சமுதாயம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பேர் தான் இனவெறி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவன் தீமை செய்கிறான் என்பதை அறிந்தும் ஒருவன் அவனுக்கு துணை சென்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான். நபிகள் நாயகம் சொன்னார், தீமை செய்கிறான், அநியாயம் செய்கிறான் என்பதை அறிந்த பின்னரும் அவனுக்கு உதவி செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான். ஆக நாம் அவர்களை கண்டிக்க வேண்டும். அத்தோடு மார்க்க சட்டங்களிலே கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய முடிவுகளை அறிஞர்கள் எடுக்க வேண்டும். எந்தோ ஒரு காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் நிரந்தரமானவை என்று எண்ணக்கூடாது. பத்துவாக்கள் நிரந்தரமானவை அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் நிரந்தரமானவை. ஆனால் பத்துவாக்கள் என்பது கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது என்பதைதான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதனை நாம் செய்யாமல் இருந்தால் பல குழப்பங்கள் ஏற்படும். இது பற்றி இஸ்லாமிய அறிஞர் மௌலானா மில்லத்துல்லா ரஹ்மானி
பீகார், ஒரிசா மாநிலங்களுடைய இமாரத்தை ஷரியத் கோர்ட்டினுடைய ஸ்தாபகராக இருந்த அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை நாம் இங்கே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், மார்க்க விஷயங்களில் ஷரியத்தின் மூலாதார அடிப்படைகளை விட்டுவிட்டு முடிவு எடுப்பது ஷரியத்தின் நோக்கத்தை தகர்த்துவிடும். அவர் முடிவு எடுக்கிற போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் முடிவு எடுக்க வேண்டும். இறை கட்டளைகளுக்கு எதிராக கலகம் புரிவதற்கான வழிகளை இது திறந்துவிடும். இது மிகப்பெரிய தவறாகும். ஆனால் அதே வேளையில் தற்கால சூழ்நிலைகள், போக்குகள், சமூக மாற்றங்கள், நெருக்கடிகள் ஆகியவற்றை புறக்கணிப்பதும் மிகப்பெரிய தவறாகும். சூழ்நிலைகள் மாறுகின்றன, அதுக்கேற்றதாக நாம் புதிய சிந்தனைகளை புகுத்த வேண்டும். புதிய சூழ்நிலைகளை கவனிக்க தவறுவது, புதிதாக எழும் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் மார்க்க அறிஞர்கள் தீர்வு தர இயலாமல் போவது, முன்பு சொல்லப்பட்ட பிறகு சட்டங்களை பிடிவாதமாக பின்பற்றுவது ஆகியவை மார்க்கத்தில் மக்களுக்கு அதிருப்தியை உண்டாக்கும். ஷரியத்தின் சரியான இலக்கு, அப்ஜெக்டிவ் ஆஃப் ஷரியா, ஷரியத்தினுடைய சரியான இலக்கு என்ன என்பதையும், ஒரு சட்டம் இயற்றப்பட்டது நோக்கம், ஸ்பிரிட் ஆஃப் லா என்பதையும் புரிந்து கொண்டு புதிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு காண வேண்டும். இவையே நபித்தோழர்களாலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் எல்லா காலங்களிலும் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களாலும் பின்பற்றப்பட்ட வழிமுறையா. ஆக இதை சொல்வது யார்? மில்லத்துல்லா ரஹ்மான் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஷரியத் கோர்ட்டினுடைய ஸ்தாபகராக வந்து தீர்ப்புகளை வழங்குவது. இப்படி சொன்னால் அடிப்படைகளை மாற்ற வேண்டும் என்று அதுக்கு அவசியம் இல்லை. அந்த அடிப்படைகளுக்கு உள்ளாக நின்று நாம் சில புதிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த இம்ரானா போன்ற விவகாரங்கள் அடிக்கடி தோண்டிக் கொண்டே இருந்து இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை தான் தந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றுவது. அடுத்தபடியாக இந்த இரண்டாவதாக சொன்னேன் மிஸ் இன்ஃபர்மேஷன் என்று சொன்னேன், தவறான செய்திகள் பரப்பப்படும். இதனை கேட்கின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்று சொன்னால், தரப்படுகிற எல்லா செய்திகளையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். தரப்படுகிற அனைத்து செய்திகளையும் ஆராயாமல், குறுக்கு விசாரணை செய்யாமல் அப்படியே நம்பிவிடுவதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. நீங்க நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தாலே சில விஷயங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். வரலாற்றிலே சொல்லுகிறார்கள், அவுரங்கசீப்பை பற்றி சொல்லுகிற போது கோயில்களை இடித்தார். சரி, அதே அவுரங்கசீப் பல கோயில்களுக்கு மானியம் வழங்கினார். பத்திரம் பல கோயில்களுக்கு மானியம் வழங்கினார். ஒரிசாவினுடைய முன்னாள் கவர்னர் பி என் பாண்டே அவர்கள் இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் என்று ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர், வரலாற்று பேராசிரியர். அவர் சொன்ன இடத்திலே வந்து சில சுருமான்களை காட்டினார்கள், பத்திரங்களை காட்டினார்கள். நானே அதிர்ந்து போய்விட்டேன். அவுரங்கசீப் கோயிலுக்கு மானியம் அளித்திருக்கிறாரா? பிறகு எனக்கு சந்தேகம் வந்தது. பாரசீகம் தெரிந்த ஒரு அறிஞரிடத்திலே சென்று அதை காட்டினேன். அவரும் அதை உறுதி செய்தார். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஒரே ஆளு கோயிலை இடிப்பவராகவும் கோயிலுக்கு மானியம் கொடுப்பவராகவும் ஒரே ஆள் எப்படி இருக்க முடியும்? So read between the lines என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வரிகளுக்கு இடையே படியுங்கள், வரிகளை மட்டும் படிக்காதீர்கள். அது தரப்படுகிற செய்திகளை அப்படியே விழுங்கிவிடக் கூடாது. சில செய்திகளை பாருங்கள். இந்துக்களும் முஸ்லீம்களும் மோதிக்கொண்டார்கள் இந்த நாட்டிலே. அது என்ன மதச்சண்டையா? ரெண்டு மன்னர்கள் மோதிக்கொண்டது. ரெண்டு மன்னர்கள் மோதிக்கொண்ட சண்டையை ஏன் மதச்சண்டையா ஆக்க வேண்டும்? சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன். முதல் பானிபட் யுத்தம் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்தது. யாருக்கு? ரெண்டு முஸ்லீம் தான் மோதிக்கிறான். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்தது. இப்போரில் பாபருக்கு உதவியாக இருந்தவர் ஒரு இந்து மன்னர். ஆக ரெண்டு முஸ்லீம் மோதிக்கிறான், அதுக்கு ஒரு இந்து மன்னர் உதவி பண்ணுகிறார். ஆக இது மன்னர் சண்டையா மதச்சண்டையா புரிந்து கொள்ள வேண்டும். பாபரும் ராணா பிரதாப்பும் சண்டை போட்ட போது ராணா பிரதாப்புக்கு உதவியாக இருந்தவர் தௌலத் கான். ஒரு இந்துவுக்கு முஸ்லீம் உதவியா இருக்கார், ஒரு இந்துவுக்கு ஒரு முஸ்லீம் உதவியா இருக்கிறார் தௌலத் கான். ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூரிக்கும் மோதல் ஏற்பட்டு ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்ட போது அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ஒரு இந்து மன்னர். முஸ்லீம் மோதிக்கிறான், அடைக்கலம் கொடுக்கிறவர் இந்து மன்னர். அக்பரின் தலைமை தளபதி ராஜா மான்சிங். அக்பரை எதிர்த்த ராணா பிரதாப்பின் படைக்கு தலைமை தாங்கியவர் ஹக்கீம் கான். இல்லையா? ராணா பிரதாப் இந்த இந்து மன்னருக்கு தளபதி யார் என்றால் ஹக்கீம் கான். சிவாஜியின் படையில் 10 முஸ்லீம்கள் இருந்தனர். அவுரங்கசீப்பின் படையில் ராஜபுத்திரர்கள் இருந்தனர். ஆக முஸ்லீம் படையில இந்து இருக்கிறான், இந்து படையில முஸ்லீம் இருக்கு. இவற்றையெல்லாம் படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு மன்னர்கள் சண்டை போட்டுக் கொண்டார் அவருடைய சுய லாபத்திற்காக. மன்னர்களுடைய நோக்கம் கொள்ளையடிப்பது, நிலத்தை விரிவாக்குவது, இதுதான் நோக்கம். முஸ்லீம் மன்னர்கள் இந்து கோயில்களை கொள்ளையடித்தார்கள், உண்மை. அதே சமயத்தில் இந்து மன்னர்களும் இந்து கோயில்களை கொள்ளையடித்தார்கள், இதுவும் உண்மை. நான் சொல்லல, ரோமிலா தாப்பர் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கான ஆவணங்களை தருகிறார். ஆக இவற்றையெல்லாம் போட்டு நாம் குழப்பிக் கொண்டு நமக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஆக தரப்படுகிற செய்திகள் சரிதானா என்பதை எண்ணி பார்ப்பதற்கு நாம் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே மெய்ப்பொருள் இருக்கிறதா என்பதை பாருங்கள், உண்மை இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அத்தோடு இன்னொன்றை நீங்கள் பார்க்கலாம். இப்ப பெண்களை பற்றி இஸ்லாத்துல இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்றாங்க, முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்துவதாக சொல்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலே பெண்கள் நிலை என்னவாக இருக்கிறது பற்றி யோசித்து பாருங்கள். இவர்கள் சொல்லுகின்ற மாதிரி கொடுமைகளை முஸ்லீம் பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு இந்த நாட்டிலே பெண்களுக்கு எதிராக என்ன கொடுமைகள் நடக்கின்றனவோ அவையெல்லாம் முஸ்லீம் பெண்களுக்கு நடக்கிறதா என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ கருக்கொலை, சிசுக்கொலை, இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக செய்யப்படுகிற மிகப்பெரிய அநீதி, கருவில் இருக்கிற போதே பெண் குழந்தைகளை கொலை செய்வது, சிசுவை கொலை செய்வது, இது முஸ்லீம் சமுதாயத்தில் மிக 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 குறை. புள்ளிவரம் சொல்கிறேன், போன சென்சஸில் எடுக்கப்பட்ட தகவல், செக்ஸ் ரேஷியோ, ஆண் பெண் விகிதாச்சாரம். இந்துக்களிலே
1000 ஆண்களுக்கு 930 பெண்கள் இருக்கிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். 1000 ஆண்களுக்கு 930 பெண்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் 1000 ஆண்களுக்கு 990 பெண்கள் இருக்கிறார்கள். 990 பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் பெண் குழந்தைகளை கொலை செய்வதில்லை, சிசு கொலை செய்வதில்லை, கரு கொலை செய்வதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு செய்தி தரப்படுவதை போன்று முஸ்லிம் சமுதாயத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் ஒழிக்கப்பட்டவர்களாகவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு புள்ளியை சொல்கிறேன். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் என்று சொல்வார்கள். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் என்றால் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விகிதம். 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விகிதம். தேசிய சராசரி நேஷனல் ஆவரேஜ் 1000 குழந்தைகளுக்கு 73 குழந்தைகள் இறக்கின்றன. 1000 குழந்தைகளுக்கு 73 குழந்தைகள் இறக்கின்றன. முஸ்லிம் சமுதாயத்தில் 1000 குழந்தைகளுக்கு 59 குழந்தைகள் தான் இறக்கின்றன. 59 குழந்தைகள். என்ன காரணம்னா அவங்க கொலை செய்யறாங்க. பெண் குழந்தைகளை கருவிலேயும் சிசுவிலே கொலை செய்கிற காரணத்தினால் அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. முஸ்லிம்கள் அப்படி செய்வதில்லை. பெண் குழந்தைகளுக்கு பாரபட்சம் காட்டுறதில்லை. இதுதான் அதற்கான காரணம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஊடகங்களிலே வருவது போன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தி மிக தவறானது. அதே போல முஸ்லிம்கள் சமுதாயத்திலே வரதட்சணைக்காக பெண்களை உயிரிழக்கின்ற கொள்கை மிக அபூர்வமாக நடைபெறுகின்ற ஒரு காட்சி நீங்கள் பார்க்கலாம். விதவை திருமணம் முஸ்லிம் சமுதாயத்திலே மிக சாதாரணமாக நடைபெறுகிற ஒன்று. மிக சாதாரணமாக நடைபெறுகிற ஒன்று. விதவைகளை கொடுமைப்படுத்துகின்ற வழக்கம் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திலே கிடையாது. விதவை பெண்களை மனம் செய்வதை பெரிய புரட்சி என்றெல்லாம் யாரும் எண்ணிக்கொண்டு செய்வதில்லை. மிக சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே உடன்பட்டை ஏறுவது என்பது கிடையாது. முஸ்லிம் நாடுகளிலே நீங்கள் சிகப்பு விளக்கு ஏரியாக்களை உங்களால் பார்க்க முடியாது. முஸ்லிம் நாடுகளிலே பெண்கள் சுதந்திரமாக இரவிலே கூட நடமாட முடிய சூழ்நிலையை முஸ்லிம் நாடுகளிலே பார்க்கலாம். சிவசங்கரி எழுத்தாளர் சிவசங்கரி புத்தகம் எழுதினார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆஹா அரபு நாடுகள் புத்தகம் எழுதினார். அந்த அம்மா சொன்னாங்க, நான் அரபு நாட்டுக்கு போறதுக்கு முன்னால எல்லாரும் என்ன பயங்காட்டினாங்க. அந்த நாட்டுக்கா போற நீ அரபு நாட்டுக்கா போற நடமாட விட மாட்டாங்க அந்த ஊர்ல அங்க உள்ள ஆள்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அங்கே சென்ற காட்சி வித்தியாசம். இரவில் 12 மணிக்கு கூட என்னாலே அரபு நாட்டுக்கு நடமாட முடிந்தது. இத்தகைய பயம் இல்லாமல். ஆக பெண்களுடைய மானத்திற்கு பாதுகாப்பு தருகிற ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருப்பதை பாருங்கள். ஆக செய்திகள் வருகிற போது 2 தரப்பு செய்திகளையும் ஆராய்கிற போது உண்மை விளங்கும். ஆகவே இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் தவறான செய்திகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் தரப்படுகிற செய்திகளை அப்படியே விழுங்கி விடாமல் திறந்த மனதோடு ஏற்கனவே கொண்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் வெளியே அகற்றிவிட்டு செய்திகளை படித்தால் உண்மை நிலை அவர்களுக்கு புரியும். 3ஆவதாக நான் சொல்லியது, இந்த தவறான கருத்துக்கள் வருவதற்கான காரணம் முஸ்லிம்கள் பிரச்சாரம் செய்யாமல் இருப்பது என்று சொன்னேன். இனியும் காலம் தாமதம் செய்யாதீர்கள். இதற்கு பிறகாவது நீங்கள் இஸ்லாத்தை பிற சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற பணியை நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள். ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு பள்ளிவாயில் இந்த பணி நடைபெற வேண்டும். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் சில இயக்கங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பல பள்ளியாசில் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்றீங்க, லைலத்துல் கத்ருக்கு கூட்டம் வைக்கிறீங்க, மேராஜுக்கு வைக்கிறீங்க, ஒரு நிகழ்ச்சியாவது வருடத்திலே ஒரு நிகழ்ச்சியாவது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நீங்க வைக்கக்கூடாதா? ஒரு ஆள் பதில் சொன்னார் என்கிட்ட, அதுக்கு தான் நீங்க ஜமாத் இஸ்லாமி நீங்க பாத்துக்கணும். நீங்க பாத்துக்கிட்டு அது தள்ளி விட்டுறா யார்த்தையாவது நீங்க பாத்துக்கணும். ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒரு இயக்கம் எல்லாம் செய்து முடிக்க முடியாதுங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஒரு இயக்கம் ஒரு அமைப்பினால் செய்து முடிக்கக்கூடிய பணி அல்ல. இந்த பணியை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் இதை செய்தாக வேண்டும். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் 100 கோடி மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதியில் ஒரு நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இயக்கம் மட்டும் இந்த பணியை செய்து கொடுக்க முடியுமா? முடியாது. ஆகவே குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பெருநாளைக்கு அடுத்த நாள் முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர் அழைத்து ஒரு விருந்து கொடுத்து இஸ்லாத்துடைய சில கருத்துக்களை சொல்லி அவங்க கேட்கின்ற சில கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே பல பிரச்சனைகள் தீர்ந்து வரும். இது கூட நம்மால் செய்ய முடியாதா? இதை கூட செய்ய முடியாதா சொல்லுங்க. ஆக இந்த 3 பணிகளை நாம் செய்தால் நிலைமைகள் மாற்றம் ஏற்படும். ஆக இந்த தவறான சிந்தனைகளை களைவதற்கு எல்லோரும் ஒன்றாக முயற்சி செய்து இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தையும் அமைதியும் உருவாக்குவோம். அதற்கு எல்லாம் உள்ள இறைவனும் துணை இருப்பான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.